என்னது டைம் இல்லையா? ஃபோன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. 40 லட்சம் கோடி பட்ஜெட் டோட்டலா 15 lakh வரைக்கும் இன்கம் டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கணும், இல்லாட்டி பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா 12 லட்சம் வரைக்கும் வந்து பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. அது வந்து டெஃபினட்டாக வெல்கம் சைன். பட் 10 பத்தாது, 15 லட்சம் கொடுத்துருக்கணும். இப்போ கொஸ்டின்னா யார் மிடில் கிளாஸுங்கிறது தான் கொஸ்டின். 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஒரு மிடில் கிளாஸா, 12 லட்ச ரூபா சம்பாதிக்கிற மிடில் கிளாஸா, 15 லட்ச ரூபா சம்பாதிக்கிற மிடில் கிளாஸா, 20 லட்ச ரூபா சம்பாதிக்கிற மிடில் கிளாஸா அப்படின்னா அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு கவர்மெண்ட் 12 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க வரைக்கும் மிடில் கிளாஸ்ங்கிறத இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க. 12 lakhs and below 12 lakhs வரைக்கும் தான் நோ டாக்ஸ். இது ரிபேட் மாடல். 12 லட்சத்தி ஒரு பைசா, அதாவது 12 லட்சத்தி ₹1 சம்பாதித்தால் அந்த ₹1 மட்டும் டாக்ஸா இல்ல அந்த 12 லட்சத்துக்கே டாக்ஸ் பண்ணுவாங்களா? 12 லட்சத்தி ₹1 டாக்ஸ், 12 lakh 1 rupee வரைக்கும் டாக்ஸ். அப்படின்னா 30% சார் கண்டிப்பா ஸ்லாப்ல வந்துருவாங்க. உங்களுக்கு புரியுதா? இன்கம் வந்து 12 லட்ச ரூபாய்க்குள்ள அடங்கிடுச்சுன்னா டாக்ஸ் கிடையாது, டாக்ஸ் கிடையாது. ஆனா இன்கம் வந்து 12 லட்ச ரூபாய்க்கு மேல போச்சுன்னா ஸ்லாப் அப்ளை ஆரம்பிச்சிடும். மிடில் கிளாஸ்க்கு இந்த பட்ஜெட் எதுவும் பயன்கள் உண்டா? டெஃபினட்டா ஓரளவுக்கு மார்ஜினலா உண்டு. குட் திங் கவர்மெண்ட் 12 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற வரைக்கும் டாக்ஸ் இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அது வந்து பெனிஃபிஷியல் தான். 12 லட்ச ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் இல்ல, அப்போ பணம் மிச்சமாச்சுன்னு நினைக்கிறாங்க மிடில் கிளாஸ். மிடில் கிளாஸ் என்ன பண்ணுவாங்க? அந்த பணம் செலவு பண்ணுவாங்க. படத்துக்கே போறாங்கன்னு வச்சுக்கலாம். அதுல செலவு பண்றாருன்னா பாப்கார்ன் வாங்கும் போது ஜிஎஸ்டி இருக்கா இல்லையா, செலவு மேல டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க. ஓகே, அதுதான் கவர்மெண்ட்டுக்கு லாபம். லாபம். இன்கம் டாக்ஸை ஃபோர்கோ பண்ணாலும் ஓகே செலவு மேல ஜிஎஸ்டி வரதானே செய்யுது. சேலரி இன்கம்க்கு மட்டும்தான் 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் எக்ஸம்ஷன். ஓகே, வேற இன்கம் இருந்தா அது டாக்ஸ் ஆகும். சேலரிட் பீப்புளுக்கு மட்டும்தான் 12 லட்சம் வரைக்கும். விவசாயி வந்து அந்த இடத்த வித்து பணத்தை டெபாசிட் பண்ணி வச்சிருந்தா அந்த பணத்தை டெபாசிட் பண்ணி இருக்கக்கூடிய பணத்து மேல வரக்கூடிய இன்கம் ஆகப்பட்டது ஒரு 8 லட்ச ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க, அது டாக்ஸ்டு. இந்த பட்ஜெட்டை பத்தி ஒரு வரையில் என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? 10க்கு 5 மார்க் தான். ஏன்னா ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு சத்யகுமார் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சத்யா சார். வணக்கம் சார். இன்றைக்கு ஒன்றிய அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுடைய ஒரு ஸ்பெஷல் ஹைலைட்டாக பார்க்கப்படுவது என்பது 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டாக பார்க்குறாங்க. இந்த பட்ஜெட் பற்றி உங்களுடைய பார்வை, குறிப்பாக 12 லட்சம் வரைக்கும் தனிநபர் சம்பாதிக்கக்கூடிய பணத்துக்கு வந்து டாக்ஸ் கட்ட வேண்டாம்னு சொல்லியிருக்கக்கூடிய இதை எப்படி சார் பார்க்குறீங்க? உங்களுடைய பார்வை என்ன சார் இதை பற்றி? டெஃபினட்டாக இந்த பட்ஜெட் ஆக்கப்பட்டது 40 lakh crores மேலே இருக்கக்கூடிய பட்ஜெட். தாமரை கவர்மெண்ட் இப்போ இந்த பட்ஜெட் வரும்பொழுது முக்கியமாக நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அப்போது டிஸ்கஸ் பண்ணும்போது கூட நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் கூட என்ன சொல்லியிருந்தாங்க, 15 லட்சம் வரைக்கும் மிடில் கிளாஸ்க்கு கொடுப்பாங்களா, இவர் வந்து சொல்கிறது வந்து சாத்தியக்கூறா அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் கமெண்ட்டாகவும் நான் பார்த்தேன். டாக்ஸ் கட்டுறது மிடில் கிளாஸ் தானே கட்டி ஆகணும் அப்படிங்கிற கமெண்ட்ஸையும் நான் பார்த்தேன். ஆனால் நான் வந்து ஒன்று டிட்டர்மெண்டாக இருந்தேன், இந்த கவர்மெண்ட்டு ஆட்சியில் இருக்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக மிடில் கிளாஸை பார்த்துக்கலன்னா ஆட்சியில் இருக்க முடியாதுன்ற கமெண்ட்டும் சொல்லியிருந்தேன். அந்த கமெண்ட் ஆகப்பட்டது யூனியன் பட்ஜெட் 2025ல் ரெசனேட் ஆகிருக்கு. ஃபினான்ஸ் மினிஸ்டர் அறிக்கை கொடுக்கும் பொழுது இது ஏன் நான் அந்த பாயிண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னேன்னா, 15 lakh வரைக்கும் நீங்கள் வந்து இன்கம் டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கணும், இல்லாட்டி பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 12 லட்சம் வரைக்கும் வந்து பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. 40 லட்சம் கோடி பட்ஜெட்டு டோட்டலாக. அதில் மிடில் கிளாஸ்க்கு பெரிய பூஸ்ட் கொடுத்துருக்கிறது வந்து 12 லட்சம் ரூபாய் வரைக்கும். அது வந்து டெஃபினட்டாக வெல்கம் சைன். பட் 10 பத்தாது, 15 லட்சம் கொடுத்துருக்கணும். ஏன் 15 லட்சம் வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னா, இது வந்து ரிபேட் மாடலில் கொடுத்துருக்காங்க. ரிபேட் மாடலில் கொடுத்துருக்கிறதுனால டைரக்டாக பேசிக் எக்ஸம்ஷன் மீட்டில் வராது. நெக்ஸ்ட்டு பட்ஜெட் ஆகப்பட்டது வெறுமனே சேலரி கிளாஸ்க்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்குறது, டாக்ஸ் பெனிஃபிட் கொடுக்குறது மட்டும் கிடையாது. மேக்ஸிமம் எவ்வளோ பேர் வந்து 1 லட்ச ரூபா பர் மந்த் சம்பாதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த நாட்டில்? நாட் ஈவன் 1.5 crore people அவுட் ஆஃப் 140 crore people. 140 கோடி மக்கள் தொகையில் 1.5 கோடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுல இருக்காங்க. இப்போ கொஸ்டின்னா யார் மிடில் கிளாஸுங்கிறது தான் கொஸ்டின். 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஒரு மிடில் கிளாஸா, 12 லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஒரு மிடில் கிளாஸா, 15 லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஒரு மிடில் கிளாஸா, 20 லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஒரு மிடில் கிளாஸா அப்படின்னா அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு கவர்மெண்ட் 12 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க வரைக்கும் மிடில் கிளாஸுங்கிறத இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏன்னா மிடில் கிளாஸ்க்கு வந்து 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லும் போது கவர்மெண்ட் ஒத்துக்கிறாங்க. இன்னைக்கு மிடில் கிளாஸ்ங்கிறது
12 லட்சம் தான். அப்போ மிடில் கிளாஸுங்கிறது 12 லட்சம் வரைக்கும் சொன்னாலும் 12 லட்சம் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணீங்கன்னா மிடில் கிளாஸ்னு சொல்லும் பொழுது 5 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணாலும் மிடில் கிளாஸ் தான் வராங்க. 12 லட்ச ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணும்போது மிடில் கிளாஸ் தான் வராங்க. அப்போ 12 லட்சங்கிறதே மிடில் கிளாஸில் தான் இருக்குது. ஓகே, இந்த 12 லட்சம் எப்போ மிடில் கிளாஸ் ஆனாங்க அப்படின்னு பார்க்கணும். 2014 12 லட்சம் ஏர்ன் பண்ணுறவங்க மிடில் கிளாஸ் இல்லை. 2025 தான் 12 லட்சம் ஏர்ன் பண்ணுறவங்க மிடில் கிளாஸ் ஆகிறாங்க. அவங்களுக்கு டாக்ஸ் இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓகே சார். குறிப்பாக 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனாலும் ஸ்லாப் மாடல் வேற இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே சார். இதுல என்ன சார் சொல்ல வராங்க? கண்டிப்பா தாமரை, இது வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது பட்ஜெட்ல வந்து பல குழப்பங்களை எங்களை மாதிரி டாக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்க்கே உருவாக்கிச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்லாப்ஸ் படிக்கிறாங்க. அந்த ஸ்லாப்ஸ் ஆகப்பட்டது ரிவைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் குழப்பம். என்னப்பா இது வந்து 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க, திடீர்னு டாக்ஸ் ஸ்லாப் ரேட் ரிவைஸ் ஆகுது, 0 to 4 lakhs நோ டாக்ஸ், 4 lakhs above டாக்ஸ் இருக்குன்னு சொன்னா அப்ப 4 lakhs டாக்ஸ் இருக்கான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இதுக்கான கிளாரிட்டி என்ன? ஃபர்ஸ்ட் சினாரியோ, ஒருத்தர் வந்து சேலரி வந்து 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா, அதாவது மந்த்லி 1 lakh, மந்த்லி 1 lakh, 12 லட்சம் ரூபாய் பர் இயர். ஓகே, 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான், 12 lakhs அப்பர் லிமிட் வரைக்கும் தான், 12 lakhs and below 12 lakhs வரைக்கும் தான் நோ டாக்ஸ். இது ரிபேட் மாடல். 12 லட்சத்தி 1 பைசா, அதாவது 12 லட்சத்தி 1 ரூபாய் சம்பாதித்தால் அந்த 1 ரூபாய்க்கு மட்டும் டாக்ஸா இல்ல அந்த 12 லட்சத்துக்கே டாக்ஸ் பண்ணுவாங்களா? 12 லட்சத்தி 1 ரூபாய்க்கும் டாக்ஸ், 12 lakh 1 rupee வரைக்கும் டாக்ஸ். அப்படின்னா 30% சார். கண்டிப்பா ஸ்லாப்ல வந்துருவாங்க. above 2 lakhs மேல வந்துருவாங்க. அவே வந்துருவாங்க. இப்போ அந்த above 12 lakhs வரும்போது என்ன ஸ்லாப்னு சொல்றாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர். அப்பனா 30 வருதுன்னு நினைக்கிறேன். அதுல என்ன சொல்றாங்கன்னா 0 to 4 lakhs வரைக்கும் நில்லு. அப்ப பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் வந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாரிச்சா டாக்ஸ் கிடையாது. இது புது ரெஜிம்ல. ஓகே. ரெண்டாவது 4 to 8 lakhs வரைக்கும் சம்பாரிச்சீங்கன்னா 5%, 8 to 12 lakhs வரைக்கும் சம்பாரிச்சீங்கன்னா 10%, 12 to 16 lakhs சம்பாரிச்சீங்கன்னா 15%, 16 lakh to 20 lakhs சம்பாரிச்சீங்கன்னா 20%, 20 lakh to 24 lakhs சம்பாரிச்சீங்கன்னா 25%, ஓகே, 24 lakh plus சம்பாரிச்சீங்கன்னா 30%. ஓகே, 30% பிராக்கெட்டை 24 lakh மாத்திட்டாங்க. அப்போ ஸ்லாபை வந்து ரிவைஸ் பண்றாங்க. இது வந்து நியூ டாக்ஸ் ரெஜிம் தான். ஓகே, அப்போ ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமை ஃபேவரபிளா ஆக்கல. ஓகே, இந்த 12 லட்சம் ரூபாய் பெனிஃபிட்டும் நியூ டாக்ஸ் ரெஜிம் தான் கொடுக்குறாங்க. அதாவது எல்லாருமே வந்து நியூ டாக்ஸ் ரெஜிம்குள்ள வரணுங்கிறதுக்காக இப்படி புஷ் பண்ணிருக்காங்களா? டெஃபினட்டா. நியூ டாக்ஸ் ரெஜிம்குள்ள ஏன் புஷ் பண்றாங்கன்னா டாக்ஸ் பெனிஃபிட்டுக்காக கிடையாது, டெக்னாலஜி பெனிஃபிட்டுக்காக. ஏன் சார்? அங்க ஏஐ ட்ரிவன் அசஸ்மெண்ட் இருக்கு. ஓகே, ஃபேஸஸ் அசஸ்மெண்ட் வந்து ஈஸியா பண்ண முடியும். ஸோ அதாவது இன்டெகிரேட்டட் சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ நியூ டாக்ஸ் ரெஜிம் அந்த ஃபைலிங் ஃபார்மே வந்து ஆட்டோ பாப்புலேட்டடா கொண்டு வரணும் தான் கவர்மெண்ட்டுடைய. அதாவது எல்லாருமே நியூ டாக்ஸ் ரெஜிமுக்குள்ள வரணுங்கிறதுக்காக கவர்மெண்ட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. நம்ம எடுத்துக்கலாம். அப்சல்யூட்லி. அப்படின்னா ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் என்ன ஆகும் சார்? ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் ஆர்டிகல் 14 படி வயலேட்டட். ஓகே, நீங்க ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்னு ஒன்று வச்சிருக்கீங்க, நியூ டாக்ஸ் ரெஜிம்னு வச்சிருக்கீங்க. அப்போ ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் வச்சுக்கிட்டு நியூ டாக்ஸ் மட்டும் நீங்க இன்சென்டிவைஸ் பண்ணீங்கன்னா என்ன மாதிரி அட்வொகேட்ஸ் என்ன பண்ணுவோம்? ரிட் பெட்டிஷன் போடுவோம். என்ன ரிட் பெட்டிஷன் போடுவோம்? ஆர்டிகல் 14 படி ஓல்டுனா என்ன, நியூனா என்ன? ஓகே, எதுக்கு டிஸ்கிரிமினேட் பண்றீங்க? ஒரே டாக்ஸ் லா, அதுல ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் நியூ டாக்ஸ் ரெஜிம்னு சொல்லி எதுக்கு 2 ரெஜிம் வச்சிருக்கீங்க? ஒன்னு இந்த ரெஜிம் போயிடுங்க, இல்ல அந்த ரெஜிம் கொடுங்க. அதுக்கு பெனிஃபிட் கொடுக்காம இதுக்கு பெனிஃபிட் கொடுத்தா இன்டைரக்டா என்ன சொல்ல வரீங்க? பிரிக்கிறீங்க. ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல வந்து நாங்க பெனிஃபிட் கொடுக்க மாட்டோம், அது பழைய கவர்மெண்ட் கொண்டு வந்தது. நாங்க பாத்தீங்கன்னா புது கவர்மெண்ட், புது கவர்மெண்ட்ல நியூ ரெஜிம்ல நாங்க இவ்வளவு டாக்ஸ் உங்களுக்கு பெனிஃபிட் கொடுத்துருக்கோம் பிரிச்சு காட்டுறதுக்காக. ஓகே, அப்படி குழப்பத்தை உருவாக்குறதே தப்பு. ஏன் கவர்மெண்ட் நியூ டாக்ஸ் ரெஜிம்ல 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் இல்லைன்னா ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல 12 லட்சம் இருக்க கூடாது. பட் நியூ டாக்ஸ் ரெஜிமுக்கு நீங்க பெனிஃபிட் கொடுக்குறீங்கன்னா அப்ப அந்த பெனிஃபிட் ஏன் நியூ டாக்ஸ் ரெஜிம் மட்டும் கொடுக்குறீங்கன்ற அந்த ஆன்சர் வந்து கொடுத்து தான் ஆகணும் கவர்மெண்ட். ஓகே சார். அட் தி எண்ட் ஆஃப் த டே மிடில் கிளாஸ்க்கு என்ன சேவ் ஆகுன்றது தான் பாயிண்ட். மிடில் கிளாஸ்க்கு இந்த பட்ஜெட்டால எதுவும் பயன்கள் உண்டா? டெஃபினட்டா ஓரளவுக்கு மார்ஜினலாக உண்டு. குட் திங் கவர்மெண்ட் 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற வரைக்கும் டாக்ஸ் இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அது வந்து பெனிஃபிஷியல் தான். பட் மக்களோட மனநிலை என்னன்னு நம்ம பார்க்கணும். இந்த 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க 1 லட்ச ரூபாய் பர் மந்த் சம்பாதிக்கிறாங்க. டாக்ஸ் கட்டியிருந்தா ஒரு 80,000 கைக்கு நின்று இருக்கலாம், இல்லை 90,000 கையில் நின்று இருக்கலாம். ஆஸ் த கேஸ் மேபி டாக்ஸ் பிளானிங் பண்ணி ஒரு 10,000 ரூபாய் கைவிட்டு போயிருக்கும். இப்போ இந்த மிடில் கிளாஸ் செக்மெண்ட் என்ன ட்ரை பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலா நம்ம வந்து எம்ப்ளாயியா இருக்கும்பொழுது இல்லை நம்மளுக்கு வந்து சேவிங் வந்த உடனே டாக்ஸ் பெனிஃபிட் ஏதோ கொடுத்துட்ட மாதிரியும் 12 லட்சம் ரூபாய்க்கு வந்து பல லட்சம் மிச்சமான மாதிரியும் நினைச்சுக்கிட்டு செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃப்ரீயா வந்த காசு நினைச்சுப்பாங்க. கன்சம்ஷன் பண்ண வைக்கணுங்கிறது தான் கவர்மெண்டோட எய்ம்.
ஏன்னா மிடில் கிளாஸ் கன்சம்ஷன் வந்து கம்மியா இருக்கிறத எக்கனாமிக் சர்வேலயே டேபிள் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து எக்கனாமிக் சர்வேல மக்களுக்கு வாங்கும் சக்தி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கா சார்? வாங்குற இன்டென்ஷன் இல்லாம இருந்துட்டு இருக்கு. அதை பூஸ்ட் பண்றதுக்காக தான் டாக்ஸ் இன்சென்டிவ் தவிர சரி நீங்க சேமிச்சு அந்த சேமிப்புல உங்க ஃபேமிலியை பாத்துக்கணுங்கிற எண்ணம் கவர்மெண்ட்டுக்கு இல்ல. ஓகே, கவர்மெண்டோட எண்ணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்ஸ் பெனிஃபிட் கொடுக்கும்போது கவர்மெண்டோட எண்ணம் என்னன்னா, கன்சம்ஷன் ஏறணும். கன்சம்ஷன் ஏறும் பொழுது ஜிஎஸ்டி பே பண்ணுவாங்க. 10,000 ரூபாய்க்கு இன்கம் டாக்ஸ் பெனிஃபிட் கொடுத்துருக்கலாம் பர் மந்த்துக்கு. ஓகே, இல்லாட்டி வந்து நீங்க 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஓகே, 12 லட்சம் ரூபாய் டாக்ஸ் இல்லைன்னு சொன்ன உடனேயே எல்லாரும் போயிட்டு பிக்சட் டெபாசிட்ல போட்டு யாரும் லாக் பண்ண போறது இல்ல. மிச்சப்படுற டாக்ஸை அவங்க என்ன யோசிப்பாங்க, ஒரு ஹாலிடே போகலாம், ஹாலிடே போனா 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கலாம், மிடில் கிளாஸ். அப்ப தங்கும் போது என்ன ஆகுது, 28% சேவ் பண்ண பணத்து மேல டாக்ஸ் கட்ட போறாங்க. ஓகே, அந்த ஐடியா ஆஃப் கிவிங் டாக்ஸ் பெனிஃபிட் ஆகப்பட்டது. ஜிஎஸ்டி வருவாயா கவர்மெண்ட் எனிவே வரப்போகுது. சரி, இதுல இந்த வருவாய் கவர்மெண்ட் டைரக்டா என்ன சார் பண்ணிருக்கணும் இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும்? இந்த இஷ்யூ பொறுத்த வரைக்கும் 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் பெனிஃபிட் கொடுத்துட்டு டாக்ஸ் அதாவது வந்து சேவிங் ஸ்கீம்ஸ்க்கு அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சார், கவர்மெண்ட் சேவிங் ஸ்கீம்க்கு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்க்கு பிபிஎஃப் இபிஎஃப் அப்படி சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. சேவிங் இன்க்ரீஸ் பண்ற மெத்தடை உருவாக்கணும். ஒரு சைடு நீங்க என்ன பண்றீங்க, டாக்ஸ் பெனிஃபிட் கொடுக்குறீங்க, அடுத்த நிமிஷமே என்ன சொல்லணும், மக்கள்லாம் சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். கவர்மெண்டே பிபிஎஃப்ல போடுங்க, போஸ்ட் ஆபீஸ்ல போடுங்க. போஸ்ட் ஆபீஸ்க்கு வந்து நான் 10% தரேன், அதாவது இன்ட்ரெஸ்ட் சொல்றீங்களா? இன்ட்ரெஸ்ட் 8% தரேன். நீங்க சீனியர் சிட்டிசனா இருந்தா நான் 11% தரேன். ஓகே, அப்படின்னு இன்சென்டிவைஸ் பண்ணிருந்தா, பேங்க்லயே சீனியர் சிட்டிசனுக்கு 8% தான் சார் தராங்க. எப்படி சார் 11% சாத்தியம்? அதுதான் இன்சென்டிவ். ஓகே, நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 3% ஒரு சீனியர் சிட்டிசன் கொடுக்கும்போது சோஷியல் செக்யூரிட்டி தானே. ஓகே, ஓகே, நான் வந்து கவர்மெண்ட் ப்ராடக்ட்ல நான் வந்து இன்வெஸ்ட் பண்றேன், நீங்க வந்து எனக்கு அது வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுங்க, நாம அப்படி அப்சல்யூட்லி. ஓகே, கவர்மெண்ட் இன்னைக்கு லோன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம். கவர்மெண்ட் வந்து வேர்ல்ட் பேங்க் கிட்ட லோன் வாங்குறாங்க, இல்லாட்டி வெளியில இருக்கிற பேங்க்ஸ் கிட்ட லோன் வாங்கலாம். சம்டைம்ஸ் பேங்க் வந்து பிஎஸ்யூஸ் கிட்டே லோன் வாங்குறாங்க கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு. ஓகே, இல்ல கான்ட்ராக்டர் லோன் வாங்குறாரு. இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் எவ்வளவு பே பண்றாங்க, 12% பே பண்ணலாம், 11% பே பண்ணலாம். பை இன்க்ரீசிங் தி சேவிங் பேங்க்ல வந்து மல்டிப்ளையர் எஃபெக்ட்னால ஓகே உங்களுக்கு வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டி என்ஹான்ஸ் ஆகும். ஓகே, அப்போ நான் சொல்றது சீனியர் சிட்டிசனுக்கு அட்லீஸ்ட் சீனியர் சிட்டிசன் வந்து இன்னைக்கு 12 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாலும் டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கா? ஆமா. அவங்களுக்கு சேனலைஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், சேவிங்க்கு வந்து அடிஷனல் பர்சன்டேஜ் கொடுக்கறங்கிறது தான் ஓகே பெனிஃபிஷியல். அப்படி ஒரு சிஸ்டமை கவர்மெண்ட் வந்து இமீடியட்டா அனௌன்ஸ் பண்ணிருக்கணும். 12 லட்சம் ரூபாய் சேவ் ஆயிருக்கு, தயவு செஞ்சு நீங்க சேவிங் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, ஃபியூச்சருக்கு சேவிங் பண்ணுங்க, உங்க குழந்தைங்களுக்கு சேவிங் பண்ணுங்க. எஜுகேஷனல் டெபாசிட்னு ஒன்று இருக்கு. ஃபிக்ஸட் டெபாசிட்லயே எல்லா பேங்க்லயும் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்கோம். உங்க குழந்தைங்களோட எஜுகேஷனுக்காக நீங்க இப்போ டெபாசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 7% தரேன், 8% தரேன், நீங்க அதுக்கு டாக்ஸ் பே பண்ண வேணாம். ஓகே, அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு வந்தா சேவ் பண்ண அந்த பணத்தை மிடில் கிளாஸ் அங்க சேனலைஸ் பண்ணுவாங்க. அதாவது கவர்மெண்ட் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. கவர்மெண்ட்டுக்கு அது லாபம், ஓகே, பேங்க்குக்கும் அது லாபம். ஆனா 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் இல்ல. அப்போ பணம் மிச்சமாச்சுன்னு நினைக்கிறாங்க மிடில் கிளாஸ். என்ன பண்ணுவாங்க, அந்த பணத்தை செலவு பண்ணுவாங்க. படத்துக்கே போறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு மாசத்துக்கு ஒரு படம் போனவர் இப்ப 2 மாசம் வந்து தியேட்டருக்கு படத்துக்கு போறாரு. அதுல செலவு பண்றாருன்னா பாப்கார்ன் வாங்கும் போது ஜிஎஸ்டி இருக்கா இல்லையா? மசாலா பாப்கார்னுக்கு 12% வரைக்கும் ஜிஎஸ்டி போடுறாங்க. 28%, 18% செலவு பண்ணும் பொழுது செலவு மேல டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க. ஓகே, அதுதான் கவர்மெண்ட்டுக்கு லாபம். இன்கம் டாக்ஸை ஃபோர்கோ பண்ணாலும் ஓகே, செலவு மேல ஜிஎஸ்டி வரதானே செய்யுது. ஜிஎஸ்டி மூலமாக கவர்மெண்ட்டுக்கு எப்படியோ ஒரு காசு வந்துருது. சோ அந்த பணம் சேவ் பண்ற காசை கவர்மெண்ட் ஸ்கீம்ல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அதுக்கு வந்து இன்சென்டிவ் ஃபார் எக்ஸாம்பிள் 8%, 10%, 11% கொடுத்திருந்தா அது சோஷியல் செக்யூரிட்டியாக மக்களுக்கு இருக்கும்னு சொல்ல வரீங்க. எக்ஸாக்ட்லி சார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இன்டைரக்ட் டாக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருந்தா ஒரு சாமானிய ஒரு நடுத்தர மக்களுக்கு ஒரு ரிலீஃபா இருந்திருக்கும். இன்டைரக்ட் டாக்ஸை பத்தி ஏன் சார் இந்த கவர்மெண்ட் பேசவே இல்லை? வெரி சிம்பிள் தாமரை. இன்னைக்கு வந்து இன்கம் டாக்ஸ் இந்த பெனிஃபிட் கொடுத்ததுனால 1 லட்சம் கோடி கவர்மெண்ட்டுக்கு இழப்புன்னு 2 வாட்டி சொல்லியிருக்காங்க. 1 lakh crore சொன்னாங்க. வெல்கம், ஐ எம் ஹாப்பி. ஓகே, பட் 1 lakh crore லாஸ் இல்ல. 1 lakh crore இன்கம் டாக்ஸ் விட்டத கன்சம்ஷன் பண்ணும்போது ஜிஎஸ்டி மூலமா பண்ணிடுவாங்க. கண்டிப்பா சேவ் பண்ண பணத்தை என்ன பண்ணுவாங்க, ஒரு கார் வாங்குவாங்க. கார் வாங்கினா 28%, அதுல 28%ல 14% சிஜிஎஸ்டி, 14% எஸ்ஜிஎஸ்டி. ஸ்டேட்டுக்கு ஷேர் இருக்கு. கார் வாங்குறாருன்னா ரோட் டாக்ஸ் கட்ட போறாரு, இன்சூரன்ஸ் மேல ஜிஎஸ்டி. அப்போ எத்தனை வாட்டி ஜிஎஸ்டி கட்டுறது பாருங்க.
ஸோ ஓகே, சேவ் பண்ற பணத்தை ஏதோ ஒரு வகையில செலவு பண்ண போறாங்க, அதன் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு வருவாய் வரப்போகுது. எக்ஸாக்ட்லி இன்கம் விட அதனால கவர்மெண்ட்டுக்கு இழப்பு கிடையாது. இந்த ஒரு டெஃபினட்டா இழப்பு கிடையாது. நாங்க வந்து 12 lakhs நாங்க வந்து தனிநபர் வந்து ஒருத்தர் 12 lakhs சம்பாதிக்கிறார் அப்படின்னா நாங்க டாக்ஸ் ஃப்ரீ பண்ணியிருக்கோம். இதனால அரசாங்கத்துக்கு 1 லட்சம் ரூபாய் 1 லட்சம் கோடி நஷ்டம்ங்கிறாங்க. ஆனா அரசுக்கு நஷ்டம் கிடையாது. கண்டிப்பா மல்டிப்ளையர் எஃபெக்ட் கொடுக்கும். கன்சம்ஷன்ல டாக்ஸ் பண்ணலாம். நான் சொல்றது என்னன்னா, என்னைக்கு கவர்மெண்ட்டுக்கு இது இழப்பு அப்படின்னா, ஓகே, கொடுத்திருக்கக்கூடிய டாக்ஸ் பெனிஃபிட் சேர்க்கறாங்கல்ல பணம், ஆமா, அவங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு ம், ஒரு ஹைப்போதெட்டிக்கல் எக்ஸாம்பிள், ஓகே, அது மாதிரி நடக்காது. சரி, எல்லாருமே முடிவு பண்றாங்க, நாங்க போய் பேங்க்ல தான் டெபாசிட் பண்ண போறோம், ஓகே, இந்த பணத்தை வந்து நாங்க வந்து சேவிங் தான் பண்ண போறோம்னு ஒருத்தர் எல்லாருமே முடிவு பண்ணிடுறாங்க. ம், மக்கள் எல்லாருமே முடிவு பண்ணிடுறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ கவர்மெண்ட்டுக்கு கன்சம்ஷன் ஆகாது. ஓகே, கன்சம்ஷன் ஆகணும்னா ஜிஎஸ்டி வராது. ஆனா கவர்மெண்ட்டுக்கு தெரியும் இந்த 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் பெனிஃபிட் கொடுக்கறதுனால மக்கள் செலவு தான் பண்ணுவாங்க. செலவு தான் பண்ணுவாங்கன்னு. அதாவது மக்களுடைய மனநிலை என்னன்னு தெரியும். அப்போ இன்கம் டாக்ஸை ஃபொர்கோ பண்ணாலும் ம், மந்த்லி ஜிஎஸ்டி ஏறும்னு அவங்களுக்கு தெரியும். ஓகே சார். சார், இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட், சீனியர் சிட்டிசன் வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 1 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது. லாஸ்ட் இயர் வந்து 50,000 வரைக்கும் டேக்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து 1 லட்ச ரூபாயா ஆகிருக்கு. ஒரு ரயில்வே எம்ப்ளாயி சார், அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகுறாரு, ஒரு 30 லட்ச ரூபா செட்டில்மெண்ட் வருதுன்னு வச்சுப்போம். ஒரு நேஷனலைஸ்டு பேங்க்ல அவர் வந்து அந்த 30 லட்சத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போடுறாரு. சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு 8% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அப்படின்னா ஒரு 2,40,000 ரூபாய் வரைக்கும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதுல 1,40,000 ஒரு டாக்ஸ் கட்டி தானே ஆகணும். கண்டிப்பா இது வந்து எவ்வளவு பெரிய அநீதி சார். இன்ஃப்ளேஷனே ஒரு 10% இருக்கு. இன்ஃப்ளேஷனை தாண்டி அவங்க வந்து ஒரு 10% ஒரு 12% கொடுத்துருந்தாங்க. அதுல டாக்ஸ் போடுற ஒரு நியாயம் இருக்கு. உங்க 10% கூட தான் கொடுக்குறாங்க, இதுக்கு டாக்ஸ் போடுறாங்க அப்படின்னா எப்படி சார்? எக்ஸாக்ட்லி. இப்போ இந்த 1,40,000 ரூபாய் டாக்ஸ் போட்டும் அவங்களுக்கு வருஷத்துல 12 லட்சத்துக்கு மேல போலனா நம்ம வந்து எல்லாத்தையுமே கிரிட்டிசிசம் பண்ணக்கூடாது. 1 லட்ச ரூபா வரைக்கும் டாக்ஸ் கிடையாது தாமரை சீனியர் சிட்டிசனுக்கு. 1,40,000 ரூபாய் வந்த வருமானம் ஃபிக்ஸட் டெபாசிட்ல 12 லட்ச ரூபாய் தாண்டலன்னா ஸ்லாப்ல வர மாட்டாங்க, அப்ப டாக்ஸே கிடையாது. ஓகே, கொஸ்டின் என்னன்னா, சீனியர் சிட்டிசன் யாருமே 2,40,000 ரூபாய் மட்டுமே ஏர்ன் பண்றது இல்ல, பிளஸ் பென்ஷன் இருக்கும், பிளஸ் எல்லா இன்கமும் சேர்த்து 12 லட்சம் கூட தாண்டறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். 2004க்கு அப்புறம் பென்ஷனே இல்லையே சார். அதுவும் கரெக்ட். 2004க்கு அப்புறம் பென்ஷனும் கிடையாது. அதுக்கு முன்னாடி இருக்கவங்க இன்னும் இருப்பாங்கல்ல, இருக்காங்க. சோ கன்சிடரிங் ஆல் தோஸ் திங், நீங்க வந்து அக்யூமுலேட்டிவா பார்த்தா சேவிங்க வந்து கவர்மெண்ட் இன்சென்டிவைஸ் பண்றது இல்ல. ஓகே சார். கன்சம்ஷனை தான் இன்சென்டிவைஸ் பண்றாங்க. ஓகே, ஓகே, நீங்க நியூ டாக்ஸ் ரெஜிம்ல ஓகே இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது டிடக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. டிடக்ஷன் என்ன, ஏடிசி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எடுத்துக்க கூடாதுங்கிறது கவர்மெண்டோட எண்ணமா மாறிட்டு இருக்கு. ஏன்னா மக்கள் கிட்ட காசு இருந்தா கன்சியூம் பண்ணாங்கன்னா ஜிஎஸ்டி கட்ட போறாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி கம்பல்சரியா ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல கம்பல்சரியா ஏடிசி பணம் இருக்கோ இல்லையோ டாக்ஸ் மிச்சப்படுத்தணும்ன்றதுக்காக சேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஆனா இப்போ சேவிங்ன்ற கான்செப்ட் வந்து குறையும் பொழுது, கன்சம்ஷன் ஏத்தும் போது கவர்மெண்ட்டுக்கு வந்து லாபம் வரணும்ன்றதுக்காக தான் இந்த இன்சென்டிவ் கொடுத்து செயல்படுத்துறாங்க. சார், இன்னொரு சினாரியோ சார், ஒரு விவசாயி சார் ஒரு லேண்ட் வச்சிருக்காரு. அந்த லேண்டை வந்து ஒரு 1 கோடி ரூபாய்க்கு வித்துறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 கோடி ரூபாய் பணத்தை வந்து பேங்க்ல போறாரு. 8%னா 1 கோடிக்கு வந்து 8 லட்சம் ரூபாய் வரும். அந்த 8 லட்சத்துக்கு டாக்ஸ் உண்டா கிடையாதா? இப்போ பாயிண்ட் பி நோட்டட், விவசாயி விற்கக்கூடிய இடத்துக்கு அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு லக்கியா இன்கம் டாக்ஸ் கிடையாது. ஓகே, விவசாய நிலத்துக்கு கேபிட்டல் கெயின்ஸ் அட்ராக்ட் ஆகாது. ஆனா அதையே அந்த பணத்தை பேங்க்ல போட்டாருன்னா அது மேல வந்து இன்ட்ரெஸ்ட் வருது இல்ல, அது டாக்ஸ்ட். 8 லட்சம் வருதே சார், அது டாக்ஸ். அது வந்து 12 lakhs salary ஸ்லாபுக்குள்ள வராதா? கரெக்ட். அந்த 12 lakhs ஸ்லாபுக்குள்ள வரதுனால 12 lakhs வரைக்கும் டாக்ஸ் கிடையாதுன்றதுனால அவர் டாக்ஸ் ஆகாது. ஓகே, உங்களுக்கு புரியுதா? இன்கம் வந்து 12 லட்சம் ரூபாய்க்குள்ள அடங்கிடுச்சுன்னா டாக்ஸ் கிடையாது. டாக்ஸ் கிடையாது. ஆனா இன்கம் வந்து 12 லட்சம் ரூபாய்க்கு மேல போச்சுன்னா ஸ்லாப் அப்ளை ஆரம்பிச்சிடும். ஓகே, ஓகே. இப்போ சோ இந்த இன்சென்டிவ் மாடல்ல நீங்க விவசாயி அவர் 8 லட்சம் ரூபாய் இருக்கு, அவருக்கு முழுசா டாக்ஸே இல்லன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த 8 லட்சம் ரூபாய்க்கு டாக்ஸே கிடையாது. 8 லட்சம் ரூபாய் ஆன் பண்ணாலும் சரி, 20 லட்சம் ரூபாய் ஆன் பண்ணாலும் சரி, இல்ல அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருந்து வர இந்த 8 லட்சத்துக்கு டாக்ஸே கிடையாது. ஏன்னா பிகாஸ் அவங்க 12 lakhs குள்ள வந்துருவாங்க. ஓகே, ஓகே. எனி இன்கம் அதர் தான் அவங்க கிளியரா சொல்லியிருந்தாங்க தாமரை. என்ன சொல்றாங்கன்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பேசும்பொழுது, Union Finance Minister Nirmala Sitharaman in her budget speech announced proposal which effectively mean that there is no income tax payable for normal salaried income. Okay. சின்ன திருத்தம், நான் நீங்க கேட்டீங்கல்ல, ஃபிக்ஸட் டெபாசிட் 8 லட்சம் ரூபாய் இருந்தா அது மேல வர இன்கம் எக்ஸம்ப்டா இல்லையா, டாக்ஸ் ஆகுமானா, சின்ன திருத்தம். என்ன சொல்றாங்கன்னா, இன்கம் டாக்ஸ் பேபிள் ஃபார் நார்மல் salaried income. salary இன்கம்க்கு மட்டும்தான்
12 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் எக்ஸம்ஷன். ஓகே. வேற இன்கம் இருந்தா அது டாக்ஸ் ஆகும். சோ அவரு விவசாயிக்கு என்ன சார் ஃபிக்ஸட் இன்கம் மேல டாக்ஸ் ஆகும். டாக்ஸ் ஆகுமா? டாக்ஸ் ஆகும். ஏன்னா அவங்க கிளியரா சொல்லியிருக்காங்க salaried பீப்புளுக்கு மட்டும் தான் 12 லட்சம் வரைக்கும். ஓகே. விவசாயி வந்து அந்த இடத்த வித்து பணத்தை டெபாசிட் பண்ணி வச்சிருந்தா அந்த பணத்தை டெபாசிட் பண்ணி இருக்கக்கூடிய பணத்து மேல வரக்கூடிய இன்கம் ஆகப்பட்டது ஒரு 8 லட்சம் ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது டாக்ஸ்ட். எவ்வளவு டாக்ஸ் பண்ணுவாங்க? அது வந்து இன்கம் ஃப்ரம் அது பேஸ்ட் ஆன் த என்ன ரேட்ஸோ ஓகே அந்த ரேட் அப்ளை ஆகும். ஓகே ஓகே ஓகே. சோ இந்த பட்ஜெட்ல 1 லட்சத்துக்கு தான் டாக்ஸ் கிடையாது, பாக்கி இருக்கக்கூடிய 7 லட்சத்துக்கு டாக்ஸ் உண்டு. அப்சல்யூட்லி. ஓகே. நான் முதல்ல உங்க சொல்லும்போது வந்து நீங்க என்ன கேட்டீங்க, அது வந்து அதுல பாத்துக்கோ salaried இன்கம் மட்டும் தான் எக்ஸாம்ட், அதாவது 12 lakhs வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. ஓகே ஓகே. 1 லட்சம் ரூபாய் salary, 1 லட்சம் ரூபாய் நீங்க சம்பாரிச்சு அந்த 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணி அதனால வரக்கூடிய பிக்ஸ்ட் இன்கம் இருக்கே, பிக்ஸ்ட் டெபாசிட் இன்கம் இருக்கே, அது டாக்ஸ்ட். ஓகே ஓகே ஓகே. கேபிட்டல் கெயின்ஸ் வருது நீங்க ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணி, அது டாக்ஸ்ட். ஓகே. சோ salaried income மட்டும் தான், purely salaried income which was suffering 192 okay will get the benefit. எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும் தானே தவிர ஓகே எல்லாருக்கும் 12 லட்சம் earn பண்றவங்களுக்கு கிடையாது. ஓகே சார், குறிப்பாக இந்த இன்சூரன்ஸுக்கு வந்து 100% நேரடி அந்நிய முதலீடுன்னு சொல்லியிருக்காங்களே, இது சரியா தப்பா சார்? இப்போ இன்சூரன்ஸ் செக்டாருக்கு பொறுத்த வரைக்கும் எல்ஐசியோட ஸ்டேக்கை வந்து குறைச்சிக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட். ஏன்னா 30 lakh crores வந்து எல்ஐசியோடைய அவங்களுடைய அசெட் மானிட்டைசேஷன் பண்ணுறாங்க. ஸோ இன்சூரன்ஸ் செக்டர் ஆகப்பட்டது அன்டாப்டு பை தி ஃபாரின் கம்பெனிஸ். அவங்களுக்கு 49% இருந்தது எஃப்டிஐயில், அதை ஏற்றுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வெல்கமிங். ஏன்னா நம்ம நாடு வந்து இன்சூரன்ஸ் லெஸ்ஸாக இருக்குது, மக்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து அஃபோர்டபுள் ஆகணும். இதை பற்றி நான் வந்து டீட்டெயில்டாக உங்களோட வீடியோவில் கூட பேசியிருந்தேன். நம்ம எப்போ இன்சூரன்ஸ் தேவையோ அப்போ இன்சூரன்ஸ் இருக்கிறது இல்லை. ஓகே. நல்லா யங்காக இருக்கும்போது ப்ரீமியம் கம்மியாக கொடுத்து இன்சூரன்ஸ் வாங்குறாங்க, ஏன்னா எதுவும் ஆகாது. வயசானதுக்கப்புறம் இன்சூரன்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம நாட்டில். அப்போ வயசானவங்களுக்கு இன்சூரன்ஸ் வேணுமா வேணாமா? சரி, ஆயுஷ்மான் பாரத்தையாவது நம்பி இருக்கலாம்னு பார்த்தா ஆயுஷ்மான் பாரத் கார்டை எடுத்துட்டு போயிட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தா, பிரபலமான பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தா வாங்கிக்க மாட்டாங்க. 5 லட்சம் ரூபா ஆயுஷ்மான் பாரத் கார்டை வச்சுக்கிட்டு நான் போய் ஃப்ரீ சர்வீஸ் கேட்கல, ஆயுஷ்மான் பாரத் வச்சுட்டு கேட்டாலே கொடுக்கறது இல்லை. அப்போ இந்த நாட்டில் கொஞ்சம் இன்சூரன்ஸ் வேணும். அப்போ அந்நிய முதலீடு இன்சூரன்ஸ் செக்டாருக்கு வந்து பிரீமியம் கம்மியாகி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து எல்லா விதமான இன்சூரன்ஸும் கிடைச்சா, ஃபார் எக்ஸாம்பிள் டென்டல் இன்சூரன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், அவங்களுக்கு வந்து புது இன்சூரன்ஸ் மாடல்ஸ் கூட கிரியேட் பண்ணலாம். டயபெட்டிக்ஸ் இன்சூரன்ஸ், ஏன்னா டயபெட்டிக்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான ஹெல்த் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு. பிபிக்கு ஒரு இன்சூரன்ஸ், இந்த மாதிரி சின்ன 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 ப்ராடக்ட்ஸை வயதானவங்களுக்கு ஏற்ற மாதிரி, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டெவலப் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமை இந்த எஃப்டிஐ 100% இன்சூரன்ஸ் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா வெல்கம். இல்ல அவங்க லாபம் எடுத்துட்டு போறதுக்காக இப்ப இருக்கிற சிஸ்டமே அப்படியே இருக்கும். வயசானவங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது, ஆனா யங்ஸ்டர்ஸ்க்கு இன்சூரன்ஸ் இருக்கு. ஆனா வயசானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இல்லாம பிரீமியம் கொடுத்தா கூட இன்சூரன்ஸ் கிடைக்காதுன்ற நிலைமை இருந்தா வேஸ்ட். அப்போ புது ப்ராடக்ட்ஸ் அவங்க கொண்டு வருவாங்களா? அப்போ எஃப்டிஐயே ஏற்றி இருந்தாலும் 100% அவங்களுக்கு புது ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாதான் அப்ரூவலே கொடுக்கணும் கவர்மெண்ட். ஓகே சார், குறிப்பாக இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ரயில்வேஸ்க்கு ஒரு பெரிய அலோகேஷன் இல்லை, ரோட்வேஸ்க்கு ஒரு பெரிய அலோகேஷன் இல்லை, குறிப்பாக ரயில்வேஸ்ங்கிற வார்த்தையே கிடையாது அப்படிங்கிற விமர்சனங்களாம் எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க. ஏன் சார் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு பெரிய எந்த ஒரு திட்டங்களும் இந்த பட்ஜெட்டில் இல்லை? ஆக்சுவலா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க தாமரை. ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வேஸ்க்கோ மெட்ரோஸ்க்கோ அந்த வார்த்தையே இந்த பட்ஜெட்டை இல்லைங்கிறாங்களே. பட் தேர் இஸ் நான் என்ன பார்த்தேன், நீங்க சொல்ற அப்சர்வேஷன் 100% ரைட். தே ஹவ் அலோகேட்டட். ஓகே, நம்பர்ஸ் இருக்கு. ஓகே. பட்ஜெட் பிரசன்டேஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ்க்கு வந்து 4,91,000 crores, ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு 2,66,000 crores, ஹோம் அஃபேர்ஸ்க்கு வந்து 2,33,000 crores, அக்ரிகல்ச்சருக்கு 1,71,000 crores, எஜுகேஷனுக்கு 1,28,000 crores, ஹெல்த், அர்பன் டெவலப்மெண்ட் ஒரு கிளியரா வந்து கிராஃப் இருக்கு கொடுத்துருக்காங்க. இல்லைன்னு சொல்ல மாட்டேன். 40 lakh crores கலெக்ட் பண்ணி திட்டங்கள் எதுவும் இல்லைங்கிறாங்க. ஆனா அந்த திட்டம் உடனே பயன்படாது. ஓகே. இன்ஃபேக்ட் பட்ஜெட்ல நீங்க எத்தனை வாட்டி வந்து இந்தியா பீகார் பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல. பீகாருக்கான பட்ஜெட்டுங்கிறாங்க. இது சி ஆஸ் அ பொலிட்டீஷியன் நம்ம எல்லாம் சாமானிய மக்கள், நம்ம வந்து ஈவன் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கவங்க கூட இது வந்து பெருசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. லெஜிஸ்லேட்டர் பொறுத்த வரைக்கும் he has a liberty to say anything in the parliament. ஓகே ஓகே. அப்படி பார்க்கும்போது பார்லிமெண்ட்ல பீகார்ங்கிற வார்த்தை ஒலிக்கும் போதெல்லாம் ஒரு எதிர்ப்பு இருந்தது. ஆமா ஆமா. ஆஸ் அ ரூலிங் கவர்மெண்ட் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க செய்யறாங்க. கிளியரா சொல்றாங்க நாங்க பீகாருக்கு தான் சப்போர்ட் பண்ண போறோம்னு. சரி. ஏன்னா பீகாருக்கு கொடுத்தா இப்போ எலெக்ஷன்ல வந்து யூஸ் ஆகுன்றது
மந்த்ராவா இருக்கிறதுனால ஓகே அது வந்து யூஸ் ஆகும்னு நினைக்கிறதுனால ஓகே அவங்க செய்யும் பொழுது அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல அது தவறு ஒன்றும் இல்லை. சரி நரேந்திர மோடி அவர்களுக்கு இப்ப பீகார் வின் பண்ணணும், அதுக்காக நிறைய அலோகேஷன் பண்றாரு, டெஃபினட்டா வந்து வெல்கம் சைன் ஃபார் ஹிம். பட் பீகாருக்கு மட்டுமே அலோகேட் பண்றத நிறைய அப்போசிஷன் பார்ட்டி எதிர்த்ததையும் நம்மளால பார்க்க முடியுது. ஓகே சார், இந்த பட்ஜெட்டுக்கு ஓவராலா நீங்க கொடுக்கக்கூடிய மதிப்பெண் என்ன? குறிப்பாக இந்த பட்ஜெட்டை பத்தி ஒரு வரியில் என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? 10க்கு 5 மார்க் தான். ஏன்னா விலைவாசி உயர்வை வச்சுக்கிட்டு நீங்க என்னதான் இன்சென்டிவ் கொடுத்தாலும் அந்த இன்சென்டிவ் ஆகப்பட்டது பாக்கெட்ல இருக்காது. ஓகே கண்டிப்பா டாக்ஸ் தான் ஆக போகுது. ஓகே சேவிங் பண்றதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கிரியேட் பண்ணாம ஓகே மிடில் கிளாஸ் நீங்க என்ன டாக்ஸ் பெனிஃபிட் கொடுத்தாலும் அது கன்சம்ஷனுக்கு போனா அல்டீரியர் மோட்டிவ் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி கலெக்ஷன் தான் உயர போதே தவிர ஓகே சேவிங் பண்ணி அவங்களுக்கு சோஷியல் செக்யூரிட்டியை கிரியேட் பண்ணி அவங்க குடும்பத்துக்கு அது யூஸ் ஆகுமான்றது வரக்கூடிய காலத்துல நம்ம பார்க்கணும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த பட்ஜெட் பற்றி ஒரு முதல்கட்ட பார்வை ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. வரக்கூடிய நாட்களில் இதோடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சத்யா சார். நன்றி தாமரை.